சம்பலம். ஹரஹர நம பார்வதீபதை ஹரஹர மகாதேவா. தன்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை முடையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வரு பொற்றாள் துணையே. சிற்றம்பலம். இல்லாமல்ல உமையொரு பாகனாருடைய அளப்பெரும் கருணையினாலும் குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளாலும் நம்மை நாளும் வழிநடத்தி செல்லுகின்ற எங்களுடைய ஞானாசிரியர் பெருந்தகையுடைய திருவடி கமலங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி துதித்து வழுத்தி போற்றி இன்றைய நாள் வகுப்பிலே திருமாளிகைத்தேவர் பெருமகனார் அருளி செய்த 9ஆம் திருமுறையாகிய திருவிசைப்பாவில் 2வது திருப்பதிகத்தை நாம் சிந்தித்து வந்திருந்த நிலையிலே இன்றைய வகுப்பாக தில்லை திருத்தலத்திலே உயர்கொடியாடை என்று துவங்கக்கூடிய அந்த பாடல் ஆக ஒரு 3 பாடலை நாம் சிந்தித்திருந்தோம். அந்த 3 பாடலை மீண்டும் ஒரு முறை தாளமிட்டு பஞ்சம பண்ணாகி ஆகிரி பண்ணில் இசைத்து மீதி இருக்கக்கூடிய திருப்பதிக பாடல்களை எல்லாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பிற்குள் நாம் செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். உயர் கொடியாடை மிடை படலத்தின் ஓமதும படலத்தில் உயர் கொடியாடை மிடை படலத்தின் ஓமதும படலத்தில் பெயர் நெடுமாடத்து அகிற்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர். பெயர் நெடுமாடத்து அகிற்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர். சியர் ஒளிமணிகள் நிறந்து சேர்க்கனகம் நிறைந்த சிற்றம் பல கூத்தா. சியர் ஒளிமணிகள் நிறந்து சேர்க்கனகம் நிறைந்த சிற்றம் பல கூத்தா. மயர் வரும் அமரர் மகுடம் தோய் மலர் சே வடிகள் மனத்து வைத்தருளே. மயர் வரும் அமரர் மகுடம் தோய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. கருவளர் மேக தகடு தோய் மகுட கனக மாளிகை கலந்தெங்கும் பெருவளர் முத்தி நான்மறை தொழிலால் எழில்மிகு பெரும்பற்ற புலியூர். திருவளர் தெய்வ பதி பதிநிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தார். உருவளர் இன்ப சிலம்பொலியலம்பும் முன்னடி ஏழதென் உயிரே. வரம் விரிவாளை மிளிர்மடு கமலம் கரும்பொடு மாந்திடு மேதி சேர் பழனம் சூழ் நம்பிரி சென்னல்
பழனஞ்சுள் பெரும்பற்ற புலியூர் வரம்பிரி வாழை மிடு கமலம் வரம்பிரி வாழை மிளிர் மடு கமலம் வரும்பொடு மாந்திடு மேதிகள் சேர் பிறம்பிரி சென்னல் கழனி செங்கழு நீர் பழனன்று பெரும்பற்ற புலியூர் சிரம்புரை முடிவானவரடி முறையார் இறைஞ்சு சிற்றம்பல கூத்தார் நிரந்தரம் முனிவர் நினைதிருக்கணைக்க நினைந்து நின்றொழிந்ததென் நெஞ்சே. சிற்றம்பலம். ஆக பேரன்பர் பெருமக்களே, இதுகாலம் நாம் இந்த 3 பாடலை நாம சிந்தித்திருந்தோம். நம்முடைய அறிவுக்கிணங்க 4வது பாடல் தேர்மலி விழவில் என்று துவங்கக்கூடிய திருப்பாடல். சிற்றம்பலம். தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் தேர்மலி விழவில் குழலொலி திருவில் தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஒத்தில் கூத்தொலி ஏத்தொலி ஒத்தில் தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஒத்தில் தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஒத்தில். இப்பொழுது இந்த வரி 2 முறை அடியேன் பாடுகின்றேன். மீண்டும் 2 முறை சேர்ந்து செய்ய பாடலாம். தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஒத்தில் தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஒத்தில். இப்பொழுது 2வது வரி மேல பாடணும். பேரொலி பறந்து கடலொலி மலிய பேரொலி பறந்து கடலொலி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர் பேரொலி பறந்து கடலொலி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர். மீண்டும் இந்த 2வது வரியை இணைத்து 2 முறையாக பாடுவோம். பேரொலி பறந்து கடலொலி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர் பேரொலி பறந்து கடலொலி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர். பொழுது 3வது வரி முதல் வரியை போல 3வது வரி இருந்தாலும் அந்த 2 வரியை பாடிட்டு 3வது வரியை நம்ம பாடிடலாம். 2 வரி சேர்த்து ஒரு வரி 2 முறையாக. தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஒத்தில் தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஒத்தில் பேரொலி பறந்து கடலொலி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர் பேரொலி பறந்து கடலொலி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர். பொழுது 3வது வரி முதல் வரியை போல. சீர் நிலவிலய திருநடத்தியல்பில் சீர் நிலவிலய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா சீர் நிலவிலய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா
திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா. மூன்றாவது வரி சேர்த்து 2 முறையாக அடியின் பாடுறேன். சீர் நிலவிலய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா. சீர் நிலவிலய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம் பல கூத்தா. 4வது வரி 2வது வரி போல. வார்மலி முலையாள் வருடிய திரள்மா. வார்மலி முலையாள் வருடிய திரள்மா மணிகுரங்கடைந்ததன் மதியே. வார்மலி முலையாள் வருடிய திரள்மா மணிகுரங்கடைந்ததன் மதியே. வார்மலி முலையாள் வருடிய திரள்மா மணிகுரங்கடைந்ததன் மதியே. பொழுது 4வது வரியை ஒரு 2 முறை தொடர்ந்து முன்பு பாடுவோம். வார்மலி முலையாள் வருடிய திரள்மா மணிக்கூரங்கடைந்ததன் மதியே. வார்மலி முலையாள் வருடிய திரள்மா மணிக்கூரங்கடைந்ததன் மதியே. பொழுது 3வது வரியும் 4வது வரியும் நம்ம ஒரு முறை நம்ம வகுப்பு துவக்கத்தில் நம்ம பார்த்தோம். முதல் வரியினுடைய கடைசி சீர் அதனுடைய முடிவு, 2வது வரியினுடைய முதல் சீர் அதே இடத்துல ஆரம்பிக்கப்படும். அதே போல 3வது வரியினுடைய கடைசி சீர் எங்கு நிறுத்தப்படுகின்றதோ அதே இடத்துல 4வது முதல் சீர் துவங்கப்படும். அதை நம்ம கணக்கு வைத்து அப்படி எடுத்து பாடுவோம். கொஞ்சம் எளிமையா இருக்கும். சீர் நிலவிலய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா. சீர் நிலவிலய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா. வார்மலி முலையாள் வருடிய திரள்மா மணிக்கூரங்கடைந்ததன் மதியே. வார்மலி முலையாள் வருடிய திரள்மா மணிக்கூரங்கடைந்ததின் மதியே. பொழுது இந்த பாடலை இப்ப தாளம் போட்டு பாடுறோம். இந்த பாடல்ல நம்முடைய திருமாளிகை தேவநாயனார் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை காட்டுகின்றார். இதே சொல்தான் திருப்பல்லாண்டுல குழலொலி ஆழ்வொலி என்ற சொல்லால் அமைய பெற்றிருக்கும். ஆனா 2 பெருமக்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார்கள்ங்கிற செய்தி நமக்கு கிடைக்கப்பெறல. இருந்தாலும் காலத்தால் சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஆகையினால ஆனால் காட்சி ஒன்றாக அமைந்திருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மை. தில்லை திருத்தலத்திலே தேர் ஏறி வருகின்ற நம்முடைய தில்லை நடராச பெருமானுடைய அந்த காட்சி, அந்த விழாவும் மிக உன்னதமாக இருக்கப்பட்டிருக்கும். அங்கு குழல் ஒலி, நல்ல வேங்குழல்களாகிய காற்று இசை கருவருடைய ஒலிகள் எங்கு பார்த்தாலும் இசைக்கப்படும் என்கிற குழல் ஒலி, யாழ், வீணை முதலாகிய, யாழ் என்பது இன்று கிடையாது, அவருடைய பரிணாம வளர்ச்சி தான் வீணை. எனவே யாழ், அப்படி பல வகையான யாழ்களுடைய இசைகள், அப்படிப்பட்ட யாழ் ஒலி. அப்புறம் கூத்து ஒலி, கூத்துனா நடனம் ஆடுகின்றவருடைய ஒலி. சிந்தித்து பாருங்க. அப்ப ஒரு நடனம் ஆடுகின்றவருடைய ஒலியே பேரொளி போல் கேட்டு இருக்குன்னா அப்ப எத்துணை பேர் நடனம் ஆடி இருப்பார்கள் நம்ம பார்க்கணும். அப்புறம் ஏத்தொலி, பெருமானை புகழ்ந்து சொல்லுகின்ற சொற்களால் அமைந்த புகழ் பாமாலைகள், ஏத்தொலி. இதெல்லாம் எதை ஒத்திருக்கு தெரியுமா? பேரொளி பறந்த கடல் ஒளி போலன்றார். கடல் ஒளி போல இந்த ஒளிகள் பறந்து இருக்குது என்று சொல்றார். இன்னைக்கு கூட நடராச பெருமான் அந்த தில்லையிலே இருந்து, நடராச பெருமான் அம்பலத்திலிருந்து தேருக்கு ஏறும் பொழுது வருகின்ற வழியிலே அந்த அந்தணர்களுடைய மனைவிமார்கள், உறவினர்கள், அடியார் பெருமக்கள்லாம் அந்த இடத்த தூய்மை செய்து நீர் ஊற்றி கோலமிட்டு 1-2 பெண் பிள்ளைகள் நடனம் ஆடுவதும் திருமுறை பாடுவதும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது குறைவாக இருக்கின்றது. அன்று 3000 அந்தணர்கள் என்ற பொழுது அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அந்த இது போன்ற பெருமானை காணத்தான் திருநாளை போவன் அந்தனார் மிகுதியாக ஆசை உற்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இது இன்னொரு காட்சி என்ன அப்படின்னா, இந்த சிறப்புகளை எல்லாம் உணர்ந்து நம்முடைய திருநாவுக்கரசு பெருந்தகையார் தில்லைக்கு வர வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு வந்திருக்கின்றார். வரும்பொழுது மறுக்கு வாசல் வழியாக அவர் வந்தார். கிழக்கில் மணிவாசக பெருமானும், மேற்கில் திருநாவுக்கரசு பெருந்தகையாரும்
தெற்கில் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரும், உத்திர வீதியாக விளங்கக்கூடிய வடக்கு வீதியில் நம்பி ஆரூர பெருமானும் வந்தார்கள் என்பது செய்தி. மேற்கு வாசல்ல திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்தார். இந்த நால்வர் பெருமக்களுடைய 4 மார்க்கங்கள்ல திருநாவுக்கரசு பெருமான் தாச மார்க்கம் என்று அழைக்கப்படுவார். தாசன்னா அடிமை. அடிமை எங்க தெரியுங்களா வருவான்? வீட்டுக்கு வாசலுக்கு நேரா வர மாட்டாரு, பின்னாலதான் வருவான். அதான் அடிமையினுடைய திறம்பாடு. மேற்கு வாசல் வழியாக வந்தார். ஏன்னா அவர் சிவபெருமானுக்கு ஆட்பட்டவர், அடிமை. ஒரு திருவேடம் தாங்கிய அடியார் தம்மை வணங்குவதற்கு முன் நாம் அவரை வணங்குதல் வேண்டும் என்ற உயர்ந்த நற்பண்பை உடையவர் நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள். எனவேதான் சேக்கிழா பெருமான் அவர் பணிவதிலும் அரசர் என்று எடுத்து காட்டுவார். அவர் நாவுக்கு மட்டும் அரசர் அல்ல, திருவேடத்திற்கு மட்டும் அரசர் அல்ல, ஒருவரை பணிவதிலும் அவர் அரசர் என்றதை காட்டுவார். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசு சுவாமிகள் தில்லைக்கு வரும் பொழுது இருக்கக்கூடிய ஊரடியார்கிட்ட கேட்கிறார், ஐயா, இந்த வீதிதான் தில்லை நடராஜ பெருமான் தேரில் ஏறி ஊர்ந்து வருகின்ற வீதியா என்று பலமுறை கேட்கிறார். ஆம், இதுதான் அந்த இடம், இந்த வீதியில்தான் நம்முடைய நடராச பெருமான் தேரில் பவனி வருவார் என்று சொன்ன உடனே உயிர்ந்தேன் நான் அப்படின்னு தலைக்கு மேல கையை குவித்தார். அந்த இடத்துல விழுந்தார். அங்க பிரதர்சனமாகவே ஆலயத்தை வலமாக வந்தார். சுற்றுப்புறத்தை வெளியில வந்தீங்கன்னா 3 கிலோமீட்டராவது இருக்குங்க அந்த கோயில். நடராஜ பெருமான் காலையில புறப்பட்டார்னா ராத்திரி தான் வருவார். 4 சக்கர கால்ல மக்களுடைய இழுப்புல வேகமா வருகின்ற தேரே இரவு ஆகி போயிடுங்க, அப்படி வருவார் சுவாமி. நீங்க திருநாவுக்கரசு சுவாமிகள் தனி ஒருவராக அந்த வீதியவே உடல் முழுக்க அங்க பிரதர்சனம் செய்தார் என்றால் இந்த தில்லையினுடைய பெருமை எல்லை இல்லாதது என்பதை திருநாவுக்கரசு சுவாமி உணர்ந்திருந்தார். அப்படிப்பட்ட வீதி இந்த தில்லை வீதி. எனவே அப்படி தேர்மலி விழாவில் தேர் வருகின்ற அந்த திருவிழாவில் இப்போ வரப்போகின்றது மார்கழி திருவாதிரையில நமது சிந்திக்கிறது நாம் செய்த பெரும்பேறு. எனவே அப்படிப்பட்ட அந்த பொலிதரு பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லி இப்படிப்பட்ட இடத்தில் அப்படி எல்லாரும் அறியும் பொருட்டாக நடனமாடுகின்ற நிகழ்ந்து நடனமாடுகின்ற சிற்றம்பல கூத்தா வார் மலி முலையாள் வருடிய உமையம்பியை அப்படி இறைவனுடைய திருவடியை வருடப்பெற்ற திருவடி. நீங்க தடுத்தாட்கொண்ட புராணம் பெரிய புராணத்துல திருவாரூர சிறப்பை சொல்லும்போது தியாகராஜ பெருமானை சொல்லுவாங்க. கமலாம்பிகை அப்படி கால வருடுனாங்களாம் சுவாமியினுடைய திருவடிய. அப்படி திருவடியை வழுணும் பொழுது பெருமானுடைய திருவடி சிவந்து போச்சான். நீங்க ஞானசம்பந்த பெருமான் ஒரு தேவர சொல்வார், பந்தார் விரல் மடவாள் பாகமானாகம் பூண்டு எருது ஏறி அப்படின்னு சொல்லுவார். பந்து போன்ற மென்மையான விரல்களை உடைய உமையம்பிகை, பந்து மென்மையான பந்து போன்ற விரல்களை உடைய அம்பிகை வருட சிவந்த திருவடியா தியாகராஜ பெருமான் திருவடினா சுவாமி திருவடி எவ்வளவு மென்மையா இருந்திருக்கு சிந்திச்சு பாருங்க. அதே திருவடிதான் யமனையும் மிதிச்சதுங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஆமா, அப்போ காண்டு நிற்பவருக்கு ஏற்றார்வோல் கண்ணாடியை போல பெருமான் அப்படி அருள் செய்யறான். அது மாதிரி அப்படிப்பட்ட அந்த வார் மலி முலையால் வருடைய திரள் மணிக்குரங்கு அடைந்ததன் மதி, அப்படிப்பட்ட அந்த திருவடியினுடைய மதி அடைந்து நின்றது என்பதை காட்டுகின்றார். இந்த பாடலை முழுமையா தாளம் போட்டு போடலாம். தேர் மலி விழவில் குழலொலி தெருவில் பூத்தொலியே தொலி ஒத்தில் பேரொலி பறந்து கடல் ஒலி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர் சேர் நிலவிலைய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தார் வார்மலி முலையாள் வருடிய திரள்மான் மணி கூறங்கடைந்ததன் மதியே. அப்படியே அந்த பண் முழுவதும் ஒன்று போல் வரக்கூடிய காட்சி. இப்ப 5வது பாடல் நிறைதழை வாழை என்று சொல்லப்படுகின்ற இந்த திருப்பாடல். நிறைதழை வாழை நிழற்கொடி நெடுந்தெங்கு நிறைதழை வாழை நிழற்கொடி நெடுந்தெங்கு இளங்கமுகுளங்குள் நீள் பலமா. இந்த முதல் வரியில அந்த தில்லையில இருக்கக்கூடிய
அந்த இயற்கை வனத்தை அந்த வளமை பாராட்டுகின்றார் நம்முடைய திருமாளிகை தேவர் நாயனார். எனவே அவ்வளவு இயற்கை மிகுந்த ஒரு காட்சியோட சொல்ற நிறை அழைவாழை நிழற்கொடி நெடுந்தெங்கு இளங்கமுகுளங்குள் நீள் பலமா. இப்போ சேர்த்து நம்ம 2 முறை பாடுகின்றோம், நன்கு கேட்டு பாடுங்க. நிறை அழைவாழை நிழற்கொடி நெடுந்தெங்கிழங்கமுகுளங்குள் நீள் பலமா. நிறை அழைவாழை நிழற்கொடி நெடுந்தெங்கிழங்கமுகுளங்குள் நீள் பலமா. இப்போ 2வது வரி. பிறைதவள் பொழில் சூழ் கிடங்குடைப்பதனம். பிறைதவள் பொழில் சூழ் கிடங்குடைப்பதனம் முதுமதில் பெரும்பற்ற புலியூர். பிறைதவள் பொழில் சூழ் கிடங்குடைப்பதனம் முதுமதிர் பெரும்பற்ற புலியூர். பிறைதவள் பொழில் சூழ் கிடங்குடைப்பதனம் முழுமதிர் பெரும்பற்ற புலியூர். பிறைதவள் பொழில் சூழ் கிடங்குடைப்பதனம் முதுமதில் பெரும்பற்ற புலியூர். இப்ப முதல் 2 வரி சேர்த்து நிறை அழைவாழை நிழற்கொடி நெடுந்தெங்கிழங்கமுகுளங்குள் நீள் பலமா. நிறை அழைவாழை நிழற்கொடி நெடுந்தெங்கிழங்கமுகுளங்குள் நீள் பலமா. பிறைதவள் பொழில் சூழ் கிடங்குடைப்பதனம் முதுமதிர் பெரும்பற்ற புலியூர். பிறைதவள் பொழில் சூழ் கிடங்குடைப்பதனம் முதுமதிர் பெரும்பற்ற புலியூர். 3வது வரி முதல் வரியை போல. சீரை ஒள்நீர் தரள திரள்கொள் நித்திலத்த. சீரைகொள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த. சீரைகொள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த. செம்பொற்றிற்றம்பல கூத்தா. செம்பொற்றிற்றம்பல கூத்தா. சீரைகொள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த. செம்பொற்றிற்றம்பல கூத்தா. இப்போ 2 முறை அடியின் 3வது வரியை பாடுகின்றேன். சீரைகொள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த. செம்பொற்றிற்றம்பல கூத்தா. சீரைகொள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த. செம்பொற்றிற்றம்பல கூத்தா. பொழுது 4வது வரி. பொறையணி நிதம்ப பொறையணி நிதம்ப புலியதழாடை கச்சு நூல் புகுந்ததன் புகழேயே. பொறையணி நிதம்ப புலியதழாடை கச்சு நூல் புகுந்ததன் புகழேயே. பொறையணி நிதம்ப புலியதழாடை கச்சு நூல் புகுந்ததன் புகழேயே. இப்போ 3வது வரியும் 4வது வரியும் 2 முறை. சீரைகொள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த. செம்பொற்றிற்றம்பல கூத்தா. சீரைகொள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த. செம்பொற்றிற்றம்பல கூத்தா. பொறையணி நிதம்ப புலியதழாடை கச்சு நூல் புகுந்ததின் புகழேக. பொறையணி நிதம்ப புலியதழாடை கச்சு நூல் புகுந்ததின் புகழே. இந்த பாடலில்
திருமாளிகை தேவர் அந்த திருத்தலத்தினுடைய இயற்கை வளங்களை சொல்லி பாராட்டுகின்றார். எனவே நிறைத்தழை வாழை, எனவே வாழை மரங்கள் முதிர்ந்து அதிலே இருக்கக்கூடிய வாழை பழங்கள் முதிர்ந்தும் கீழே விழும்படியாக இயற்கை வளத்தோடு எங்கு பார்த்தாலும் தெங்குகளும் இளமையான கமுகு மரங்களில் இருக்கக்கூடிய அந்த கமுகு அந்த குழைகளும் அப்படி பூத்து குலுங்கி விழும்படியாக இருக்கக்கூடிய அந்த இடம். அப்புறம் சொல்றாரு, பல மா புரைதவள் பொழில் சூழ் கிடங்கிடை பதனம், பல மா கனிகளும், இன்னொன்னு பல மா, பலா அப்படிங்கிற ஒரு மரமும் மாமரமுமாக அப்படி பொருள் கொள்ளலாம். எனவே அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்திலே பிறை தவழ்ந்து வருகின்ற பொழிற்சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய கிடங்கிடை பதனம் முதுமதிர் பெரும்பற்ற புலியூர், நெருங்கி உயர்ந்திருக்கக்கூடிய அந்த மாமதில்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெரும்பற்ற திரை நித்திலத்த செம்பு சிற்றம்பல கூத்த சிறைகுள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த. எனவே அப்படி முத்துக்கள் நீரிலிருந்து வருகின்ற அந்த முத்துக்கள் மிகுந்து சேரப்படுகின்ற புறையக்கூடிய நீ கச்சு இடுப்பில், கச்சுனா அறை, அப்படி இடையில் அந்த புலி அதழ் ஆடையும் நாகாபரணத்தையும் அணிந்திருக்கக்கூடிய உன்னுடைய அந்த காட்சியினை நான் புகழே, நான் சொல்லுமாறு எனக்கு அருள் செய் என்பது வண்ணமாக அங்க நமக்கு அதை காட்சி தருகின்றார். எனவே இந்த பாடலை முழுமையா பாடி தாளமிட்டு பாடலாம். ஒரு வரி 2 முறையாக. நிறைதழை வாழை நிழற்கொடி நெடுந்தெங்கிழங்கமுகுளங்கொள் பலமா, நிறைதழை வாழை நிழற்கொடி நெடுந்தெங்கிழங்கமுகுளங்கொள் பலமா, பிறைதவள் பொழிசூழ் கிடங்குடைப்பதனம் புதுமதில் பெரும்பற்ற புலியூர், பிறைதவள் பொழில் சூழ் கிடங்குடைப்பதனம் முதுமதில் பெரும்பற்ற புலியூர், சிறை ஒழித்தரள திரள்கொள் நித்திலத்த செம்பொச்சிற்றம்பல கூத்தா, சிறை ஒழித்தரள திரள்கொள் நித்திலத்த செம்பொச்சிற்றம்பல கூத்தா, பொறையணி நிரம்ப புலியதழாடை கச்சு முள் புகுந்ததன் புகழே, பொறையணி நிரம்ப புலியதழாடை கச்சு முள் புகுந்ததன் புகழே. ஆறாவது திருப்பாடல் அது மதி இது வென்று துவங்கக்கூடிய திருப்பாடல். அது மதி இது வென்றலந்தலை நூல் கற்று, அது மதி இது வென்றலந்தலை நூல் கற்று, அழை பொழிந்தருமறை அறிந்து, அழை பொழிந்தருமறை அறிந்து, அது மதி இது வென்றலந்தலை நூல் கற்று, அழை பொழிந்தருமறை அறிந்து, அது மதி இது வென்றலந்தலை நூல் கற்று, அழை பொழிந்தருமறை அறிந்து. 2 முறை, ஒரு வரியை 2 முறையாக நம்ம பாடுவோம். அது மதி இது வென்றலந்தலை நூல் கற்று, அழை பொழிந்தருமறை அறிந்து, அது மதி இது வென்றலந்தலை நூல் கற்று, அழை பொழிந்தருமறை அறிந்து. 2வது வரி. பிதுமதி வழி நின்றொழிவிலா வேள்வி, பிதுமதி வழி நின்றொழிவிலா வேள்வி, பெரியவர் பெரும்பற்ற புலியூர், பெரியவர் பெரும்பற்ற புலியூர்,
பிதுமதி வழினில் தொழிவில வேள்வி பெரியவர் பெரும்பற்ற புலியூர். பிதுமதி வழினில் தொழிவில வேள்வி பெரியவர் பெரும்பற்ற புலியூர். இப்போ முதல் 2 வரி சேர்த்து அது மதி இது வென்றலந்தலை நூல் கற்று அழை பொழிந்தாரு மறை அறிந்து பிதுமதி வழினில் தொழிவில வேள்வி பெரியவர் பெரும்பற்ற புலியூர். பொழுது 3வது வரி சேது மதி சமனும் தேரரும் சேராம். சேது மதி சமனும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா. செல்வ சிற்றம்பல கூத்தா சேது மதி சமனும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா. சேது மதி சமனும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா. 4வது வரி மதுமதி வெள்ள திருவயிற்றூதி வளைப்புண்டென் உளம் மகிழ்ந்ததுவே. மதுமதி வெள்ள திருவயிற்றூதி வளைப்புண்டன் உளமகிழ்ந்ததுவே. மதுமதி வெள்ள திருவயிற்றூதி வளைப்புண்டன் உளமகிழ்ந்ததுவே. மதுமதி வெள்ள திருவயிற்றூதி வளைப்புண்டன் உளமகிழ்ந்ததுவே. இப்போ 3வது வரியும் 4வது வரியும் சேர்ந்து சேது மதி சமனும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா. சேது மதி சமனும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா. மதுமதி வெள்ள திருவயிற்றூதி வளைப்புண்டன் உளமகிழ்ந்ததுவே. மதுமதி வெள்ள திருவயிற்றூதி வளைப்புண்டன் உளமகிழ்ந்ததுவே. பொழுது இந்த பாடல்ல அற்புதமான அமுத தாரைகள் எப்பு நீர் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் கூறுவது போல ரொம்ப அழகான இயற்கை வளங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். அது மதி இதுவென்று அலந்தலை நூல் கற்று அழைப்பொழிந்து அருமறை அறிந்து. எது மதியை தேற்றவல்லது, மதியினால் எது உயிரை உய்ய வல்லது என்பதை எது சொல்லுது என்று கேட்டீங்கன்னா உலக கல்வி அல்ல என்பதை சொல்லி வேதம் அருமறைகள். எனவே அவைகளை நான் அறிந்து முறையாக கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமை செற்றார் என்ற நிலைக்கிறங்க ஒழிவில்லாத வேள்விகளாக என்றும் நித்தியாகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேள்விகளை செய்கின்ற அண்ணர்கள் இருக்கக்கூடிய அந்த திருத்தலம். அப்படிப்பட்ட பெரியவர் யார்? பெரியார். இன்னைக்கு பெரியார்னு அர்த்தம் வேற. பெரியவர் அப்படின்னா யார் அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்பவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். முதல் திருப்பதியிலே சொன்னார், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். யாரு சிவஞானத்தை கற்று சிவஞான கல்விகள் உயர்ந்திருக்கின்றார்களோ அவர்களே பெரியவர்கள் என்றார். அவங்களுக்கு வயது வரம்பு வித்தியாசம் இல்லை. நம்முடைய பாஷ்யம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று உண்டு தமிழ்ல. அது ஒரு 270 வருஷ காலத்து வரைக்கும் தமிழ்ல இல்லாத ஒரு குறை. தமிழ் மொழியில எல்லாம் உண்டு, ஆனா ஒரே ஒரு குறை இருந்தது. என்ன அப்படின்னா பாஷ்யம். தமிழ் மொழியில பாஷ்யம் என்பது இல்லாம இருந்தது. அந்த பாஷ்யத்தை நிவர்த்தி செய்து கொடுத்த பெரிய மகா புருஷர் தான் நம்முடைய திருவாவூரை மடத்து 10வது சன்னிதானங்கள் காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய துறவி ஆகிய நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள், முக்கலாலிங்கர் ஆகிய மாதவ சிவஞான சுவாமிகள்.
அவர்தான் நம்முடைய தமிழ் மொழியில சிவஞான போதத்துக்கு பாஷ்யம் மாபாடியம் என்று சொல்லும் திராவிட மாபாடியம் என்று சொல்லப்படுகின்ற ஞான நூலை நமக்கு தந்தார். அதுல சொல்லுகின்றார், யாரு சிவஞான கல்வி கற்க கூடாதுன்னு சொல்றார். யாரு கற்கணும்னு சொல்லல, கற்க கூடாதுன்னு தெரிஞ்சிச்சா கற்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சிடும். அதனால சொல்றார், சோம்பன் 8 பேரை சொன்னார். சோம்பன், கள்வன், மானி, பொச்சாப்பன், அடுநோய் பிணியாளன், காமுகன் அப்படின்னு ஒரு 8 பேரை சொல்லுவார். அதுல மானின்னு ஒண்ணு சொல்றார். மானினா மானம் பார்க்கிறது. கேட்பவர்கள் உயர்ந்தவர்களா இருப்பாங்க வயதுல, ஆனா சொல்பவன் சிறு வயது பிள்ளையா இருக்கும். இந்த சின்ன பையன் கிட்ட போய் என்னத்தை நம்ம போய் கேட்கறது அப்படின்னு எங்க தன்முனைப்பு காணக்கூடாது அப்படின்னா, ஞானத்தை வழங்குபவரிடம் நாம இந்த உயர்வு தாழ்வை காணக்கூடாது. ஞானத்தை யார் தந்தாலும் வந்து பெற்று விடுதல் வேண்டும். அதனாலதான் உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழந்தர்கள் ஒருத்தர். ஆனா அவருக்கு குருநாதர் யாருன்னா மறைஞான சம்பந்தர். தெருவில் சாதாரணமாக சுற்றி திரியக்கூடிய மறைஞான சம்பந்தர் அவருக்கு குருநாதர், ஞான குருநாதர். இப்ப சிந்தித்து பாருங்க. அப்ப குருநாதன் எப்படி வேணாலும் அமைந்து நிற்கலாம். இப்படித்தான் குருநாதன் வருவான்னு சொல்ல இயலாது. நம் ஆன்மா எங்க லயிக்கப்படுதோ அதை நம் குருநாதனாக ஏற்றுக்கொள்வோம். அது அப்படிப்பட்ட அந்த ஞான கல்வி தருவது எது என்று கேட்டீங்கன்னா, இந்த அருமறைகள் என்று திருமுறைகள் தான் அறிந்து அப்படிப்பட்ட அந்த பெரியவர் வாழ்கின்ற பெரும்பற்ற புலியூரில் செதுமதி சமன் புத்தி இல்லாத இந்த சமணர்களும் தேரர்களும் சேராதவர்களும், தேரர்னா பௌத்தர்கள், அப்படி 2 பேரும் அப்படி தேர்ச்சி பெறாதவர்கள், தேராது நிற்பவர். பெரிய புராணத்துல சேக்கிழா பெருமான் திருநாவுக்கர சுவாமி புராணத்தை சொல்லுவார், தேரா அமணர் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா எல்லாராலையும் அப்படி இறைவனை அடைஞ்சிட முடியுமானா முடியாது என்றதை காட்டினார். அங்க முன்னால நம்ம ஒரு பதிகத்துல முன்னம் பார்த்தது போல இவர்களையும் யாரு இந்த கொள்கை உடையவர்கள் யாருங்க தந்தார் அப்படின்னா சிவபெருமான் தான் தந்தார். ஏன் அப்படின்னா இந்த பக்குவத்துல இந்த எல்கேஜி யூகேஜி சிலபஸை முடிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் உடையவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சமயங்கள் எல்கேஜி யூகேஜி மாதிரி. நம் சமயம் பிஹெச்டி எம்ஃபில் பண்ற மாதிரி சிலபஸ் ஜாஸ்தியா இருக்குல்ல, ஓடிடக்கூடாது. ஆமா, மத்தவங்களும் ஒரு நூல் தானே சொல்றாங்க, நம்ம சமயத்துல மட்டும் சிலபஸ் அதிகமா இருக்குன்னு வருத்தப்படக்கூடாது. அவரவர் பக்குவத்திற்குனுங்க அந்த சிலபஸ் அவங்களுடைய மனசுல போய் பதிஞ்சு நிற்கும். எனவே அதுதாங்க அதை நம்ம காட்டுகின்றார். ஆகையினால அப்படிப்பட்ட செதுமதி இல்லாத சமணர் தேரர் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா மதுமதி வெள்ள திருவயிற்றுந்தி வளைப்புண்டென் உளம் மகிழ்ந்ததுவே. எனவே இவ்வாறு மதி அணிந்து கொண்டு அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி என்னுடைய உள்ளத்தில் மகிழ்ந்து நிற்கின்றது என்று அதை காட்டி நிற்கின்றார் அந்த பாடல். இப்ப இந்த பாடல் முழுமையா ஒருவாறு நம்ம தாளமிட்டு பாடி 7வது பாடலுக்குள் சென்று விடலாம். அது மதி இதுவெல்தலந்தலை நூல் கற்று அழை பொழிந்தரு மறை அறிந்து பிதுமதி வழி நூறொழிவுள வேள்வி பெரியவர் பெரும்பற்ற புலியூர் மது செதுமதி சமனும் தேரரும் சேரா செல்வ சித்தம்பல கூத்தால் மதுமதி வெள்ள திருவயிற்றூதி வளைப்புண்டன் உளம் மகிழ்ந்ததுவே. எளிமையாக இந்த சந்தம் அமைய பெற்றிருக்கின்றது. இப்போ இன்னொரு பதிகமும் அதே பண்ணா, அதுக்கடுத்து வர்ற பதிகம் காந்தாரம். இப்ப நாம என்ன செய்யணும்னா, இந்த 3 பதிகத்தை சரியா வர்ற வரைக்கும் இதை நம்ம பிடிச்சுக்கணும். அப்புறம் அடுத்த பண்ணுக்கு போகும்போதுதான் 2த்துக்குள்ள வேறுபாடு நமக்கு தெரியப்படும். ஆகையினால அதை நம்ம அந்த சரியா நம்ம பல முறை கேட்டு அந்த நம்ம பிடித்து கொள்ளணும். பிடித்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அதை நாமளே மெதுவாக பாடுவதற்கு முயற்சி செய்து பார்க்கலாம். அந்த ராகம் எந்த அளவுக்கு நமக்குள்ள நின்று இருக்கு. வேகமா ஓடுற ஒரு ஓடு தடகளத்தில், அந்த ஓடு தடகளத்துல மெதுவா ஓடுனா இன்னமும் காட்சிகளை நிறைய கண்டு ஓடலாம். நடந்து போனா இன்னும் மெதுவான காட்சிகளை கண்டு நடந்து செல்லலாம். அது மாதிரி இப்ப நம்ம மனன முறையில வேகமா போறோம். அந்த நல்லா உள்வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மெதுவா நிறுத்தி பாடலாமே. இப்ப எப்படி பண்ணோம்? அது மதி இது வென்றலந்தலை நூல் கற்றுன்னு பாடணும் இல்லையா? இதே தாளத்தை இதே மனன முறை மெதுவா அது மதி இது வென்று அலந்தலை நூல் கற்று
அழை பொழிந்தருமறை அறிந்து, இப்படி பாடி பாருங்க. அந்த ராகம் இன்னும் நம்மளுடைய மனசுல எளிமையா பதிஞ்சிரும். ததறின அங்கங்க அங்கங்க அப்படியே மெதுவா ததன ததன நீரே சனிதாப மகரே சனீரே. இப்படி மெதுவா பாடுனாலே இந்த ராகத்தை புரிஞ்சுடலாம். இந்த பாடல் ராகத்தை வேற ஏதோ ஒரு பாட்டுல அமைச்சு யாரோ பாடினா கூட நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓ, இது திருவிசைப்பாவில் நம்ம கேட்டோமே பஞ்சமப்பன் ஆகிரி ராகம், இப்படித்தான் ஒரு ராகத்தை கண்டுபிடிப்பாங்க. சில பேருக்கு இந்த ராகத்தை எப்படியும் கண்டுபிடிக்கிறாங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்படி என்ன, நான் முன்னமே சொன்னது போலத்தான், கண்ணை மூடி ஒரு பழத்தை வாயில வச்சா சுவையறிவு என்ன பழம் எப்படி சொல்றா, கண்ணால் பார்த்து இந்த பழம் இந்த பெயர் உடையது என்பதை கண்ணால் பார்த்து கேட்டறிந்து அந்த சுவையை உணர்ந்துதான் நம்ம அப்போ ஒரு பழத்தை கண்ணை மூடி அதை சுவை அறிந்து அதை தெரிந்து கொள்வதற்கு 3 காரணம் வேலை செய்யணும். கண்ணு, அந்த பழத்தினுடைய பெயரை தெரிந்து கொள்ளக்கூடிய காது, அதை சுவைக்கக்கூடிய நாக்கு, இதை சாப்பிடணும்னு ஒன்றுபடக்கூடிய மனம், செய்யக்கூடிய கருவி. ஆக இது 5 புலனும் வேலை செய்யும் சாதாரண ஒரு பழத்தை சாப்பிடுறதுக்கு. இவ்வளவு பெரிய ஞான கல்வி நம்முடைய மனசுல ஏறணும்னா 5 புலனும் வேலை செய்யாம இருக்குமா, இருக்காம போயிடும், விட்டுறலாமா அப்படின்னா 5 புலனும் நிற்கணும். அப்பதான் ஞான நூல் விளங்கி நிற்கும். எனவே அடுத்த 7வது பாடல். எனவே இப்ப நம்ம அதை ஒருவாறு பார்த்துட்டு இப்ப 7வது பாடல் பொறுவரை புயத்தின் துவங்கக்கூடிய பாடல். பொறுவரை புயத்தின் நீமிசை புலி தோல், பொறுவரை புயத்தின் நீமிசை புலி தோல், பொடியணி பூணனுள் அகலம், பொடியணி பூணனுள் அகலம், பொறுவரை புயத்தின் மீமிசை புலி தோல், பொடியணி பூணனுள் அகலம். இந்த வரி அடியில் 2 முறை பாடுறேன். அதே சந்தம்னா ராகம் மாறவே மாறாது. அப்புறம் ஏன் நம்ம அடுத்தடுத்த பாடல மறுபடியும் மெதுவாவே பாடுறோம் அப்படின்னா, சந்தம் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல் பதிக்கு சந்தம் வந்து 2வது பதிக்கு இவ்வளவு மெதுவா பண்ணுவோம் அப்படின்னா என்ன இடர் என்று கேட்டீங்கன்னா, இந்த சொல் சில நேரங்கள தடுமாற்றத்தை கொடுக்கணும். பண்ணோடு பாடுகின்ற தன்மையில இசையோடு பாடுறவங்களுக்கு சீர் பிரிக்காத நூல் தான் சால சிறந்தது. சீர் பிரிச்ச நூல் எடுபடாது. சீர் பிரிச்சிருந்ததுன்னா படிப்பவர்களுக்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு சீர் பிரிச்சு எழுதுறது மரபு. ஆனா சீர் பிரிக்காத நூல்ல தான் சந்தம் இருக்கும். உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தோடுடைய செவியன், தோடுடைய செவி என் விடைன்னு சேர்ந்து இருக்கும். யா போட்டு இன் போட்டு விடைன்னு சேர்ந்துருக்கும், என் விடைன்னு இருக்கும். ஆனா பிரிச்சிங்கன்னா தோடுடைய செவியன் அப்படின்னு தான் வரணும். தோடுடைய செவியன்ல செவி தோடுடையில நிற்கும், என் வந்து அடுத்த சீர்ல போய் நிற்கும். அதான் சந்தம். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர்துவன் மதி சூடி தத்தன 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 பான தன தான. அந்த சந்தம் அப்படியே இருக்கும். அதுல கண்ணை பார்த்தா லட்டு சாப்பிடுற மாதிரி நிற்கும் சந்தம். எளிமையா பிடிச்சிடலாம். அது மாதிரிதான் நூல். இன்னொன்னு, சைவர்கள் ஞான நூலை படிக்கும் பொழுது சீர்பிரித்த நூலை படிக்க கூடாது என்பது ஒரு இலக்கணம் உண்டு. அது குற்றம். தமிழ் இலக்கணம் கற்றவர்கள் அந்த சீர்பிரித்த நூலை கண்டாலே வெறுத்துடுவாங்க. சீர்பிரிக்காம இருக்கக்கூடிய நூல் தான் படித்து பழகி கொள்ளணும். அதான் சாலச்சிறந்து. இன்னைக்கு எல்லாத்துலயும் விதிவிலக்கு கொடுத்து 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 அந்த நூலினுடைய பெருமையை அறியாம போயிடுச்சு. சீர்பிரிக்காத நூலை படித்து கற்றுக்கொள்ளணும். அது ரொம்பவுமே மகோன்னதமான ஒரு செயல். ஆமா, பெரியவர்கள் ஒரு சிறுவழியா ஒரு செய்தி சொல்லுவாங்க. தமிழுக்காக எத்தனையோ பெரியவங்க எத்தனையோ செயலை செய்திருக்கிறாங்க என்று சொல்லுவாங்க. முதல் ஊவே சுவாமிநாத ஐயர் தெரியும்.
அவரு அவர் வரலாற்றுல யாருக்குமே தெரியாத ஒரு அற்புத செய்தி ஒண்ணு உண்டு. இத ஊவே சாமிநாதருடைய கொள்ளு பேத்தி அவங்க இன்னமும் இருக்கிறாங்க, சங்கீதம் படிக்கிறவங்க, கோவை மாவட்டத்துலதான் இருக்காங்க. அவங்கள பார்ப்பதற்கு அடியனுக்கு ஒரு 2 முறை வாய்ப்பு கிடைச்சது. அவங்களுடைய தாத்தாவோட அப்பா அவரு, கொள்ளு பேத்தி இவங்க, அந்த பெரியவங்க நல்லா சங்கீதம் படிக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த செய்தி எனக்கு சொன்னாங்க. ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்திருந்தாரா மகோபாத்தியாய் ஊவே சுவாமிநாதையர், தமிழ் தாத்தா ஊவேசா. போகும்போது ஒருத்த வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். வாழைப்பழம் சொல்லி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தான். அந்த ழகரம் அவனுக்கு வரல. அதை கேட்க முடியாத ஊவே சுவாமிநாதையா அவர் அருகாமையில போய், எப்பா அப்படின்னு அவர் இடத்துல அணுகி 2 பழத்தை, ஏன்னா சும்மா சொன்னா சண்டை போடுவாப்புல, 2 பழத்தை வாங்கிட்டு அவர்கிட்ட சொன்னாரா, அது ழாப்பா லா இல்ல அப்படின்னாரா. அப்பெல்லாம் இவங்களை போய் தெரியாது அல்லவா. இவர் அப்படி ஏளனமா பேசிடுறான். அப்போ அவர் என்னமோ சொல்லிடுறான், அந்த பழ வியாபாரி என்னமோ சொல்லிடுறான், வியாபார இதெல்லாம் இப்படிலாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா வியாபாரம் நடக்குமா அப்படின்னு சொன்னோடனே அவர் மனசு தாங்கல. மறுபடியும் அந்த லாப சொல்லாம லான்னு சொன்ன அவரால் தாங்க முடியல. அவர் அங்கு நின்று அந்த வாழைப்பழம்னு 10 தடவை கூவி 2 பேருக்கு வியாபாரம் பார்த்து கொடுத்தார் அப்படின்னு அவர் செய்தி ஒண்ணு சொன்னார். மகோபாத்தியாய் உவேசா தெருவில் அந்த ழகரம் வராத ஒருவனுக்கு தான் தெருவில் நின்று வாழைப்பழம் என்று இவர் கூவ வைத்து 2 பேர் அவரிடத்துல அந்த வியாபாரம் செய்ய வைத்துட்டு அப்புறமா அந்த இடத்த விட்டு நீங்கனாலா ஊவே சுவாமிநாதையர்னு ஒரு செய்தி ஒண்ணு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த தமிழ் அப்படிங்கிற நூலுக்கு அவ்வளவு இலக்கணம். நம்ம அருளாளர் ஏன் அந்த இலக்கணத்தை பிடிக்க விடாம பாடுனாங்கிறத உன்னதமான ஒரு சிறப்புரை. இறையனார் அகப்பொருள் ஒரு நூலையே ஆளவாய் சொக்கன் நமக்கு தந்தான் என்றால் இலக்கணம் எவ்வளவு உயர்ந்தது நம்முடைய அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படி சீர் பிரிக்காது இருக்கக்கூடிய நூலை நாம் படிப்பதற்கு பழகி, அது ஒரு முயற்சி தான். இதெல்லாம் தவம். தவம் என்பது என்னை அப்படின்னு எங்க ஆசை என்கிட்ட கேட்பாரு சித்தாந்த வகுப்புல. நாங்க தவம்னு காட்டுல உட்காந்து கண்ணை முடி செய்யறது சாமி இப்படிலாம் சொல்லுவோம். அது கண்ணப்பநாய புராணத்துல சொன்னார், சார்வரும் தவங்கள் செய்தும் காணுதற்கு அறிய வள்ளல் இல்லையா. அப்படி பயங்கரமான தவங்கள் செஞ்சு காண முடியாத வள்ளலாகிய காலத்தி பெருமான் சிவத்தை நேர்வர நோக்கி நின்றார் நம்முடைய வள்ளலாகிய கண்ணப்ப நாயனார் என்று சொல்லுவார். அது அந்த இடத்துக்கு இந்த இடம் சொன்னார். தவம் என்பது என்ன அப்படின்னாரு. நாங்க இப்படி எல்லாம் நாடகத்துல பொம்மை படத்துல பாக்கலாம் அடிச்சு விட்டோம், இதாங்கியா தவம் அப்படின்னு. அதெல்லாம் தவம்னாரு. என்னால் செய்ய முடியாததை, என்னால் இது செய்ய இயலாது என்று அறிந்ததை பணிந்து ஏற்றுக்கொண்டு செய்கிறோமே, அதுதான் தவம். சகிப்புத்தன்மையோடு செய்ய முடியாது, சகித்து செய்வதற்கு தவம் என்று பெயர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் தவத்தை மேற்கொள்கின்றார்கள். எனவேதான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மண்ணில் பெரும் புகழுக்கே உரியர் மாதர் என்று திருஇளம்பையங்கொட்டூர் தேவாரத்தில் அடித்து பாடினார் என்று சொல்லுவாங்க. பெண்கள் புகழுக்கே உரியவர்கள் இல்லையா, சகிக்க முடியாததையும் சகித்து செய்வார்கள். திருக்கன்றாப்பூர் என்ற ஒரு திருத்தலம் ஒன்று உண்டு, பாடல் பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்துடைய வரலாறை பொறுத்தது, கணவனார் ஒரு பெண்ணை, சிவனடியார் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நாள்தோறும் செய்கின்ற சிவபூசையை தவறாமல் செய்கின்றார்கள் அந்த அம்மையார். கணவனார் ஒரு நாள் சினம் கொண்டு அவரை வீட்டில் உள்ள வேலையை செய்து முடித்து விட்டு உன்னுடைய பணியை பார் என்று கோபித்துக் கொள்ள கணவனாரை மீற இயலாது. ஆகையினால் தன்னுடைய வழிபாட்டை நிறுத்திவிட முடியாது என்றதுனால என்ன செய்தாங்க, கோயிலுக்கு போகாம கண்ணை கட்டியிருக்கக்கூடிய அந்த ஆப்பு மரக்கட்டைய கட்டியிருக்கிற அந்த கன்றை வேற பக்கத்து இந்த மரக்கட்டை சிவமா பாவித்து சிவ பூஜை செஞ்சாங்க. சிவபெருமான் மரக்கட்டையிலிருந்து தோன்றி அருள் செய்தான். ஞானியர்களுக்குத்தான் இறைவன் தூணிலும் துரும்பிலும் இருப்பான் என்பதை மறந்துடக்கூடாது. நமக்கெல்லாம் சகல வர்க்கத்தையுடைய ஆன்மாக்களுக்கு ஒருபோதும் அப்படி வரமாட்டான். விஞ்ஞானகள நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு தான் அப்படி வரான். உயர்ந்த பக்குமுடைய ஆன்மாக்களுக்கு தான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று நம்மை போன்ற சகல வர்க்கத்தை உடையவர்களுக்கு சிவாலயம், சிவலிங்க திருமேனி, ஆச்சாரியன், அடியார்கள் இங்கதான் இன்று காட்சி தருவான். எனவே அப்படிப்பட்ட அத காட்சி இங்க சொல்றார். எனவே 7வது பாடல். ஆகையினால அந்த பண்ணை நாம பிடித்து பாடணும். எனவே ஒரு வரை புயத்தின் மீசை புலி தோவோல் பொடி அணி பூண நூலகலம். இப்போ 2வது வரி, பொறுபுரை புரைத்தின் தோளுடன் காண, பொறுவரை புரைத்தின் தோளுடன் காண பெற்றவர் பெரும்பற்ற புலியூர், பெற்றவர் பெரும்பற்ற புலியூர், பெருவரை
பெருவரை புரைத்து தோளுடன் காண பெற்றவர் பெரும்பற்ற புலியூர். பொறுவரை புயத்தின் மீசை புலி தோல் பொடியணி பூண நூலகலம். பெருவரை புரைத்தும் தோளுடன் காண பெற்றவர் பெரும்பற்ற புலியூர். இப்ப இந்த 2 வரி. இப்ப 3வது வரி. திருமருவுதர தாதிசையடைப்ப. திருமருவுதர தார்மிசையடைப்ப. நடஞ்சை சிற்றம்பல கூத்தா. திருமருவுதர தாதிசையடைப்ப. நடஞ்சை சிற்றம்பல கூத்தா. 2 முறை பாடுறேன். திருமருவுதர தார்மிசையடைப்ப. தாதிசையடைப்ப. நடஞ்சை சிற்றம்பல கூத்தா. திருமருவுதர தாதிசையடைப்ப. நடஞ்சை சிற்றம்பல கூத்தா. 4வது வரி. உருமருவுதர தனிவடம் தொடர்ந்து கிடந்ததன் உணர்வுணர்ந்துணர்ந்தே. 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 இப்போ இந்த பாடல் முழுக்க நம்ம தாளம் போட்டு பாடலாம். ஒருவரை புயத்தின் மீமிசை புலித்தோல் பொடியணி பூண நூலகலம். பெருவரை குறைத்தும் தோளுடன் காண பெற்றவர் பெரும்பற்ற புலியூர். திருமருவுதர தாதிசையடைப்ப. திரு நடங்கை சிற்றம்பல கூத்தா. திருமருவுதர தாதிசையடைப்ப. நடங்கை சிற்றம்பல கூத்தா. உருமருவுதர தனிவடம் தொடர்ந்து கிடந்ததன் உணர்வுணர்ந்துணர்ந்தே. உருமருவுதர தனிவடம் தொடர்ந்து கிடந்ததன் உணர்வுணர்ந்துணர்ந்தே. இந்த பாடல் அழகா சொல்றார். சிவபெருமான் புலித்தோல் நீங்கிருக்கின்றார். எப்படி? பொறுவரை புயத்தில் மீமிசை புலித்தோல்னார். ஒப்பற்ற வேங்கை புலியினுடைய தோல் அணிந்திருந்தார். அதெல்லாம் ஒரு வரலாறு, தத்துவம், அதெல்லாம் ஆய்ந்து பார்க்கலாம். அப்படி அவன் கொடியணி சாம்பலை அணிந்திருக்கின்றான். பூண நூல் நூல் பூண்டு இருக்கின்றான். கொண்டு மருவிக்கணும், அப்படி இடம்பெயர்ந்து மாற்றிக்கணும். நூல் பூண பூண நூல் அப்படி பூநூல் வெண்ணு அணிந்திருக்கின்றான். அகல பெருவரை அகன்றிருக்கக்கூடிய அந்த வலிமையான தோள்களை உடையவன் அவன் பெருமற்ற புலியுள்ள இருக்கின்றான் என்று சொல்லி, அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டீங்கன்னா அவன் அற்புதமாகிய நடனத்தை உடையவன் என்று சொல்லி அதனை சொல்றார். திருமருவு உதரத்தா திசையடைப்ப திருநடம்சை சிற்றம்பல கூத்தா என்று. அப்படிப்பட்ட அந்த அருள் ஆகிய அந்த திருவருளை தன்னிடமிருந்து நீங்காது என்றுமே அந்த நடனத்தை தன்னுடைய திருவடியின் வாள் அருள் செய்யக்கூடிய நடனத்தை ஆடுகின்ற சிற்றம்பல கூத்தா. உருமரு உதர தனிவடம் உணர்ந்து கிடந்தது என் உணர்வு உணர்ந்து உணர்ந்தேன். எல்லாரும் தேர அப்படி வடத்தை கட்டி இழுக்கிறாங்க. நான் என்னுடைய மனம் என்ற அந்த உணர்வாகிய வடத்தை கொண்டு உன்னை உணர்ந்து இழுத்து கொண்டு உணரப்பெறுகின்றேன் என்று அதை காட்டினார். அப்படி அந்த உணர்வு ஒன்றுனாதானே அந்த திருவடத்தை இழுக்க இயலும். அப்ப அது திருவடம் நம்முடைய உணர்வு. நம்முடைய திருநாகர் சுவாமி அழகாக அந்த திருநேரிசையில சொல்லுவார். அடிநாயனுக்கு அந்த நான் பாடல் ஞாபகத்துக்கு வரல. எனவே அப்படி உணர்வு வந்து முன்னிற்கும் என்றதை சொல்லுவார், நினைவுக்கு வரல. சரி, திருவருள். எனவே 8வது பாடல். கனி எரி விசிறி கரம் துடி விடவாய். கனி எரி விசிறு கரம் துடி விடவாய். கங்கணம் செங்கை மற்ற பயம். கங்கணம் செங்கை மற்ற பயம். கனி எரி விசிறி கரம் துடி விடவாய். கங்கணம் செங்கை மற்ற பயம்.
பிணிகட இவை கண்டும் பெரு நடத்தில் பிரிவிலா பெரும்பற்ற புலியூர். பிணிகட இவைகளும் பெரு நடத்தில் பிரிவிலா பெரும்பற்ற புலியூர். இரண்டு வரி சேர்த்து ஒரு இரண்டு இரண்டு முறையாக. கனி எரிவி சிறு கரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்ற பயம். கனி எரிவி சிறு கரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்ற பயம். பிணிகட இவைகளும் பெருநடத்தில் பிரிவினால் பெரும்பற்ற புலியூர். பிணிகட இவைகளும் பெருநடத்தில் பிரிவினால் பெரும்பற்ற புலியூர். இப்போ மூணாவது வரி. திணி மணி நீல கண்டத்தின் நமுதேயே. திணி மணி நீல கண்டத்தின் நமுதே சீர்கொள் சிற்றம்பல கூத்தா. திணி மணி நீல கண்டத்தின் நமுதே சீர்கொள் சிற்றம்பல கூத்தா. திணி மணி நீல கண்டத்தின் நமுதே சீர்கொள் சிற்றம்பல கூத்தா. அணிமணி முருவர் பவளவாய் செய்ய சோதியுள் அடங்கிச்சன் அறிவே. அணிமணி முருவல் பவளவாய் செய்ய சோதியுள் அடங்கிச்சன் அறிவே. அணிமணி முருவல் பவளவாய் செய்ய சோதியுள் அடங்கிச்சன் அறிவே. மூணாவது வரி நாலாவது வரி. திணி மணி நீல கண்டத்தில் நமுதே சீர்கொள் சிற்றம்பல கூத்தா. அணிமணி முருவல் பவளவாய் செய்ய சோதியுள் அடங்கிற்றன் அறிவே. அற்புதமான ஒரு திருப்பாடல். அறிவு போய் அடங்கி நிற்கணும் எங்க? தில்லை கூத்தனிடத்தே. அதுதான் முழுமையான அறிவு. அறிவு மயமாய் நிற்றல். அப்ப அறிவிலே அவன் நிறைந்து நிற்பான். நம்முடைய தேவாரங்கள் கூட இந்த கருத்தை ரொம்ப அறிவுறுத்தி நிற்கும். யாருக்கு சிந்தையுள் தெளிவு பெற நிற்பான், அந்த தெளிவினுள் சிவமாக நிற்பான். அப்ப தெளிந்தாதான் சிவன் தெளிஞ்சு நிற்கும். தெளிஞ்சு இருக்கக்கூடிய சிந்தையில இறைவன் தெளிவாக நின்று தன்னுடைய இன்னொருளை பாய்த்து நிறுத்துவான். எனவே கனியெறி விசிறு கரந்துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்ற பயம். பெருமான் 5 கரத்தை நினைவு வச்சிருக்க, 4 கரத்தை நினைவு எல்லாத்தையும் சொல்றார். வீசு கரம், எரி ஏந்திருக்கக்கூடிய கரம், தமருகத்தை ஏந்திருக்கக்கூடிய கரம், அபயகரம். இதெல்லாம் நீங்க உண்மை விளக்கம் மூலம் படிக்கும் பொழுது நாதன் நடம் ஏது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த இடமெல்லாம் உங்களுக்கு சித்தாந்தத்துல அதெல்லாம் 5 எழுத்து மந்திரத்தினுடைய இதையும் 5 தொழில்களையும் காட்டக்கூடிய பகுதியாக சொல்லப்படும். எனவே அப்படி அதெல்லாம் அந்த நூலை படிக்கலாம், நேரம் குறைவா இருப்பதுனால. ஆகையினால அப்படிப்பட்ட பிணிகட இவை கண்டு. அப்ப இவையில என்ன செய்யுதுன்னா உயிர்களுடைய பிணியை நீக்க வல்லது. எது பிணி அப்படின்னா ஆணவ மலம், பிறவி பிணி. பிறவி என்ற பிணியை கெடுக்குமாறு பெருமான் இதெல்லாம் கொண்டு வரான். அப்படிப்பட்ட அந்த பெருநடம், அது சாதாரண நடம் அல்ல, பெருநடம், உயர்ந்த ஆனந்த தாண்ட பெருநடம். அப்படிப்பட்ட பெருநடத்தை விட்டு பிரியாது ஞானியர்கள் சேருகின்ற சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற கூத்தா, என்னுடைய நீலகண்டத்தம் எப்படி கொஞ்சுறாரு, என்னுடைய அருமை முத்தே மகனே நம்ம கொட்டிலே கொஞ்சம் இருப்போம். அப்படி கொஞ்சி சீர்கோள் சிற்றம்பல கூத்தா, சிறப்பு மிகுந்த திகழக்கூடிய கூத்தனே. ரொம்ப அருமையான ஒரு நாளாவரி சொன்னார் பாருங்க. அணிமணி முருவர் பவளவாய் செய்ய சோதியில் அடங்கிச்சு சொன்னார் பெருமானே. அந்த ஒரு சிரிப்பு சிரிக்கிற பத்தியா, இந்த குனித்த சிரிப்பு, பல் தெரியாம ஜஸ்ட் ஃபார் ஸ்மைல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இப்படிதான் முப்புறங்கள் எரித்தான் பெருமான். பல்லெல்லாம் தெரியல, அப்படி லேசா சிரிப்பு, அப்படி குனித்த சிரிப்பு, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் குமிழ்ச்சிரிப்பு, அப்படி குமிழ்ந்திருக்கக்கூடிய சிரிப்பு. அப்படிப்பட்ட அப்படி அந்த சிவந்திருக்கக்கூடிய வாயினில் தென்படுகின்ற அந்த சிரிப்பை முறுவலை கண்டு அப்படியே என் அறிவு அதிலேயே ஒன்று கலந்துருச்சியா அப்படின்னு சொல்றார். சிந்தித்து பாருங்க அந்த சிரிப்பினுடைய அந்த மகத்துவத்தை இங்க சொல்றார். இறைவன் தன் திருமேனியில் காட்டுகின்ற ஒவ்வொன்றும் அருள் செய்யுகின்ற திறப்பாடு. நம்ம தில்லை கூத்தனை போய் சும்மா பார்த்தா அது சும்மாதான். இந்த நூலை படிச்சு உணர்ந்து பார்த்தோம்னா தான் ஆனந்த தாண்டவத்தை உணர இயலும். இந்த அறிவு ஒரு முறை
திருமால் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருந்தப்போ திளைத்திருந்தார். எப்படி தெரியுங்களா? அப்படி பார்க்கடல்ல உறங்கிட்டு இருக்கிறார் திருமால். எங்க? ஆதிசேடன் மேல அப்படி உறங்கி இருக்கும் பொழுது திடீரென்று ஆதிசேடன் திருமாலினுடைய எடைய தாங்க முடியல, வெயிட் ஆயிட்டாரு திருமால். சுவாமி, இன்று ரொம்ப கனத்திருக்கின்றீர், என்னால் உங்களுடைய இடையை தாங்க இயலவில்லை. ஏன் இன்று இப்படி ஒரு கணம் என்று கேட்கும் பொழுது, அல்ல ஆதிசேடனே, நான் பூலோகத்தில் நடனமாடுகின்ற தில்லை கூத்தனுடைய திருநடனத்தை கண்டு ஆனந்தத்தில் திளைத்திருந்ததால் என் உடல் சற்று பருத்து விட்டது. எனவே இன்றைய இந்த கணத்தை உன்னால் தாங்க இயலவில்லை. எப்படி பாருங்க, ஆனந்த நடன பெருமானுடைய கூத்தை நான் சிந்தித்து பார்த்ததுனால், இப்போ உடம்பு சந்தோஷமா இருந்தா உடம்பு பெருகுங்க, ரொம்ப மனசுக்குள்ள துன்பம் வந்துச்சுன்னா மெலிஞ்சு போயிடுவோம். அப்போ நல்ல குண்டா இருந்தா நல்லா ஆரோக்கியமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிறான் அப்படின்னு சொல்வது போல அப்படி பெறுகிறார். உடனே அந்த ஆதிசேடன் திருமால் கிட்ட போய், சுவாமி, நானும் அந்த தில்லை கூத்தனை தரிசனம் செய்துட்டு வரலாமான்னு சொல்லும் போது, அப்படிலாம் அவர் எல்லாருக்கெல்லாம் காட்சி தர மாட்டார், அதுக்கு தவம் செய்யணும், தவம் பண்ணி அவரை போய் அடையப்போம் அப்படின்னாரு. அப்பதான் அவர் பாவம், அவர் தான் பதஞ்சலி மாமுனி. அவர் தான் ஆதிசேடன்னா பதஞ்சலி மாமுனிவரா அங்க இருக்கக்கூடிய தில்லை கூத்த பெருமானை தரிசனம் செய்கின்றார் என்பதை நம்ம அதை காணணும். எனவே அப்படிப்பட்ட அந்த சோதி ஆகியனுடைய உறவுகள் என்னுடைய இது அடங்கிற்று என்று காட்டினார். இப்ப இந்த பாடலை தாளம் விட்டு பாடலாம். கனி எரிவி சிறு கரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்றபயம் பிணிகட இவைகளும் பெரு நடத்தில் பிரிவினார் பெரும்பற்ற புலியூர் தினி மணி நீல கண்டத்தின் அமுதே சீர்கொள் சித்தம்பல கூத்தா அணிமணி முருவல் பவளவாய் செய்ய ஜோதியுள் அடங்கிற்ற அறிவே. ஆக இப்போ இந்த பாடலை நாம் இதுவாறு நம்ம கண்டிருக்கின்றோம். எனவே இந்த பாடலை மீண்டும் பல முறை நம்ம இதை சிந்திக்கும் பொழுதும் பாடும் பொழுதும், இப்ப இந்த 2வது பதியத்துல 8வது பாடலை நாம இந்த வகுப்போடு நம்ம சிந்தித்து கொண்டு அடுத்த வகுப்பில் இந்த திருப்பதியத்தை நிறைவு செய்து 3வது திருப்பதியும் உறவாகிய வகுப்பை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த நிறைவோடு அடியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிழாதீர்கள் வாழ்க நான் மறையரங்கள் உங்க நற்றமொழி மல்க நன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனக திரளையை போற்றி இலைமலையானை போற்றி போற்றி. சிற்றம்பலம்.